மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் என்னன்னா, ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து தமிழ்ல பக்கவாதம் சொல்லுவாங்க. எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி சொல்லுவோம்னா பிரெயின் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக்கு இருக்கிற அவேர்னஸ் வந்து ஸ்ட்ரோக்குக்கோ இந்த பக்கவாதத்துக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். செஸ்ட்ல பெயின் வந்துச்சுனாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ் பாக்குறாங்க. ஆனா வந்து ஸ்ட்ரோக்கான அறிகுறிகள் தெரிஞ்சுன்னா யாரும் பாக்குறது இல்ல. ஏன்னா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்ட்ரோக் அப்படின்னா பிரெயினுக்கு போற ரத்த குழாயில ஒரு அடைப்பு இருக்கும். அப்படி அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூளையில ஒரு பகுதி வந்து பாதிக்கும். சோ அதோட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இதுதான் பெரும்பாலான ஸ்ட்ரோக். இதுல ரெண்டு வகைப்படும். இப்ப அடைப்பு ஏற்படுறது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது 80% ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் ஆர் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். 20% ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ஸ், அதாவது ப்ளீடிங் ஆகி மூளையில வந்து சில பகுதிகள் பாதிப்படையும். இது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இது வந்து 20%. சோ இது எந்த விதமான ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் அது வந்து எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.